என்னுடைய அரசியல் பயணம் இது 8வது சாப்டர். அந்த 2000 வரைக்கும் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன். கலைஞர் 3500வது நாடக விழா கௌரவப்படுத்தினது. அதன் பிறகு அவர் என் மேல் செலுத்திய அன்பு, எங்கே பார்த்தாலும் பேசுறது. ஒரு முதலமைச்சராக இருக்கும் பொழுது நம்ம எந்த பதவியில் இல்லாமல், அந்த கட்சி உறுப்பினராக இல்லாமல் இருந்தால் கூட எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அங்கே நமக்காக ஒரு நிமிஷம் நின்று பேசிட்டு போகிறதுங்கிறது மிகப்பெரிய கௌரவமாகத்தான் நான் பார்த்தேன். திரு ஸ்டாலின் அவர்களையும் நான் அப்பப்போ சந்திப்பேன். பட் ரொம்ப ரெகுலரான சந்தித்து பேசுகிற அளவுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை. அவர் ஒன்லி இந்த கட்சி விவகாரங்கள் அப்படி மட்டும்தான் அவர் இருந்ததுனால. அப்புறம் 2000 வரைக்கும், அப்புறம் 2000வது வருஷம் வரைக்கும் என்னுடைய படங்கள், ராமநாராயணோட படம், விசு படம் இது. அப்புறம் நானே ஒரு படம் டைரக்ட் பண்ணேன், கிருஷ்ணா. என்னுடைய நாடகத்தை, அதிர்ஷ்டக்காரங்கிற நாடகத்தை கிருஷ்ணாங்கிற பேரில் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணோம். அடுத்தது ஆஸ் யூஷுவல் 2001 எலெக்ஷனுக்கு உண்டான இதெல்லாம் பிரச்சாரங்கள். அதுக்கு பிறகு பார்த்தா ஆட்சி மாற்றம், மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. 2001 எனக்கு இது என்ன சொல்கிறது, ஜென்ம குரு மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு கட்டம். அப்போ என்ன சொன்னாங்க, இந்த ஜென்மகுரு சிறைப்படுத்தும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது வேலை போயிடும், பிரச்சனையாக இருக்கும், தண்ணி அடிக்க போயிடுவான், அந்த பாரில் போய் உட்காந்துப்பான், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பதிலாக என்னுடைய அஸ்ட்ராலஜர் நெல்லை வசந்தன் சொன்னார், நீங்கள் ஜென்ம குரு உங்களை சிறைப்படுத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் நேர குரு பீடத்துக்கு போயிடுங்க, சங்கர மடத்துக்கு போக ஆரம்பிங்க ரெகுலராக, அதானே உங்கள் குரு பீடம், குரு அப்படின்னாரு. 2001 தொடர்ந்து சங்கர மடத்துக்கு போக ஆரம்பித்தேன். நம்முடைய புதுப்பெரியவா அவர்கள், அவரோட எல்லா தலித் கிராமங்களுக்கும் போக ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 300 கிராமங்கள் நான் அவரோட போயிருக்கேன். அங்கே போகிறது, குழந்தைங்களுக்கு என்ன படிப்புக்கு செலவுக்கு வேணும் கொடுத்துடலாம், சங்கர மடம் செய்யும் அப்படிங்கிறது, வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருக்கணும் நம்ம, அது முக்கியம் அப்படிங்கிறது பேசுறது, இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தேன். 2001 2002 ஆச்சு. 2004 எலெக்ஷன் வந்துருச்சு. இந்த தடவை பார்த்தா மறுபடியும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி 2003 என்னுடைய தந்தை இறந்து விட்டார். 2003 ஜூலை 21. அதுக்கு காலையில் 7 மணிக்கு, 5 மணிக்கு இறந்துட்டார், 7 மணிக்கு நியூஸ் வந்தது. பை 8 மணிக்கெல்லாம் அந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவங்ககிட்டேருந்து அந்த இரங்கல் செய்தி பப்ளிஷ் ஆகிடுச்சு, டிவி எல்லாத்துலேயுமே வந்தது. ஒரு பெரிய ஒரு விஷயம். நம்ம முதலமைச்சருக்கு இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் சொல்லணும், அந்த மாதிரிலாம் எந்த முயற்சியும் நம்ம பண்ணலை. 2004 பிஜேபி அதிமுக கூட்டணி பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் முதலமைச்சரை பார்த்துட்டு போகணுன்ட்டு, அவங்கள பார்க்கலான்ட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டேன். கோட்டைக்கு வர சொன்னாங்க. போனோன்னு அவங்கள பார்த்தேன். இது மாதிரிமா எங்கள் அப்பா அவங்கள சந்திக்க சொன்னார், அதுக்காக தான் வந்திருக்கேன். எதுவாக இருந்தாலும் அரசியலில் எந்த முடிவு எடுத்தாலும் அது அவங்களுக்கு கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு மிஸ்டர் சேகர், நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கங்க, நான் உங்களெல்லாம் கட்சிக்கு வாங்கலாம் கூப்பிட மாட்டேன். நீங்கள் வந்தால் நான் சந்தோஷமாக சேர்த்துப்பேன், அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இல்லை நீங்கள் என்னை கூப்பிடணுங்கிறதுக்காக நான் சொல்லலாமா. நான் என்ன பேசணும், என்ன இது வரைக்கும் எந்த டெசிஷனும் இல்லை, நான் இது வரைக்கும் எந்த கட்சியிலையும் இல்லை. கட்சி அரசியல் எனக்கு சரிப்படுமா சரிப்படாதான்னு தெரியாது. ஏன்னா என்ன மனசில் பட்டதோ அதை வெளியில் சொல்லக்கூடிய ஒரு குணம் எனக்கு. அது அரசியல்லையும் சினிமாலேயும் அது எனக்கு நிறைய எதிரிகளை சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. அரசியல் எனக்கு எப்படின்னு தெரியாது, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு. அப்படி என்ன நீங்கள் என்ன அரசியலில்
என்ன உங்க பெருசாக, நீங்கள் நாளைக்கு வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்கள், நாளைக்கே நீங்கள் ஒரு மினிஸ்டர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், இல்லைன்னா மேயர் ஆகலாம். ஆனால் எனக்கு இதெல்லாம் ஆசையே இல்லைம்மா. எனக்கு 2 விஷயந்தான். ஒன்று, கலைத்துறைக்காக எனக்கு வந்து ஒரு ஒரு பத்மஸ்ரீ விருது. அடுத்தது கலைத்துறையினால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ராஜ்யசபா எம்பி. இது இருந்ததுன்னா போகும். வேறு இன்னும் எனக்கு பெருசாக எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை அப்படின்னு. கலைமாமணி எல்லாம் வரைக்கும் நமக்கு ஓகே கரெக்டு. இந்த பத்மஸ்ரீ எல்லாம் நம்ம சொன்னாலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கேட்க மாட்டாங்க, அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாங்க. அது பரவாயில்லம்மா, எனக்கு எப்போ கடவுள் கொடுக்குறாரோ அப்போ கொடுக்க போகிறாங்க, அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதே சமயத்தில் இந்த ராஜ்யசபா எம்பிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து நல்ல பாரம்பரியம் மிக்க கட்சிக்காரங்களாக இருந்தால் தான் நம்ம அதை பண்ண முடியும். நான் சொன்னேன், எஸ்எஸ் சந்திரன் அளவுக்கு எனக்கு பாரம்பரியம்லாம் கிடையாதேம்மா, நான் என்ன பண்ணுறது அவர் அப்படின்னு. அவங்க சிரிச்சிட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியுது, அது எல்லா சமயத்துலையும் இப்படி நடக்காது, சில சமயம் அப்படி நடக்கும் அப்படின்னாங்க. நான் எல்லா சமயத்துலேயும் நடக்கணும்னு சொல்லலை, எனக்கும் அதே மாதிரி கட்சியுடைய கோட்டாலெல்லாம் எனக்கு எம்பி சீட்டு வேண்டாமா. பிரசிடெண்ட் கோட்டாவில் ஒரு கலைத்துறைக்குன்னு கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ சோ எம்பியாக இருந்தார்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி வந்தால் தான் எனக்கும் என்னுடைய ஒரு திறமைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். எதுவாக இருந்தாலும் நான் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களை பார்த்து நான் என்னுடைய என்ன விஷயங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேம்மா. ஓகே ரைட், நான் போயிட்டு வாங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. கிளம்பிட்டேன். ஏனென்றால் அதிமுக சார்பாக நான் போகலை, பிஜேபி சார்பாக தான் என்ன அனுப்புகிறாங்க. அப்போ போகும்போது அதுக்கு முன்னாடி இவங்களை பார்த்து பேசிட்டேன். எலெக்ஷன் முடிவுகள்லாம் வந்தது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, பாஜக, அதிமுக கூட்டணி 40க்கு 0, அத்தனையும் வாஷ் அவுட். ஓகே, நான் பேசினதால வாஷ் அவுட்லாம் நினைக்காதீங்க, நான் சில தொகுதியில் தான் பேசுகிறேன், நான் பேசாத தொகுதி இல்லாமல் சேர்த்து வாஷ் அவுட்டு தான், அதுக்காக சொல்கிறேன். அது ஏற்றுக்கலை, அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளவில்லை, அது வாஷ் அவுட் ஆகிடுச்சு. அப்புறம் தேர்தல் முடிவு வந்து ஒரு நாளோ 2 நாள்லேயோ நான் வந்து போயஸ் கார்டனுக்கு அம்மாவுக்கு ஒரு லெட்டர் போடுறேன். அவங்களுக்கு லெட்டர் போட்டு இது மாதிரி, ஏன்னா 2001லேருந்து 2006 வரைக்கும் அவங்க தானே சிஎம். ஸோ ஒரு லெட்டர் போட்டு, உங்களுடைய தலைமையில் நான் அன்று உங்கள்கிட்ட நான் பேசுகிற மாதிரி உங்கள் கட்சியில் உங்கள் தலைமையில் நான் இணைய விருப்பப்படுகின்றேன் அப்படின்ட்டு ஒரே ஒரு இதான் லெட்டர் எழுதி போயஸ் கார்டனில் கொடுத்துட்டு வந்துட்டேன். கொடுத்துட்டு வந்தப்புறம் முக்கியமாக அவங்க வீட்லேருந்து சொன்னாங்க, என்னது இது, இப்போ 40 சீட்டு தோற்றுருக்கோம், இப்போ போய் நான் வந்து சேர்றேன்றார் இவர் நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக பண்ணுறாரா இல்லை நிஜமாகவே சொல்கிறாரா அப்படின்ட்டு. இருக்கட்டும், 1 மாதம் வெயிட் பண்ணுவோன்னு சொல்லி திருப்பி 1 மாதம் கழித்து திண்டுக்கல் சீனிவாசன் எங்கள் வீட்டுக்கு வந்தார். திண்டுக்கல் சீனிவாசன் உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே, அம்மா இப்போ தான் இட்லி சாப்பிட்டாங்க, 2 இட்லி சாப்பிட்டாங்க, அதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சொன்னவர். அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் வந்தார். அம்மா நீங்கள் கொடுத்த லெட்டரு இன்னும் அதே ஸ்டாண்டில் தான் இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாம் சார், இதில் என்ன இருக்குது, நான் வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்கறது கிடையாது. எங்கள் அப்பா ஒன்று சொன்னார், அதுக்கு முன்னாடி சங்கராச்சாரியார் அவர் சொன்னார், சேர்றதுன்னா நீ வந்து ஏடிஎம்கேல சேர்ந்துக்கோ, நான் வந்து வேணா ஜெயலலிதாட்ட பேசுகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பெரியவா, நானே பார்த்துக்கிறேன் பெரியவா, ஏன்னா இது என்னப்புக்கு எதுக்கு இந்த இடத்துல அவர் பெரியவர் நம்ம இருக்கணும்ன்ட்டு நான் அவர்கிட்டயே சொல்லிட்டேன். அதான் நானே லெட்டர் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். நாளைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஒரு 10 மணிக்கு நல்ல முகூர்த்த டைம், நாளைக்கு நீங்கள் வந்தால் சேர்ந்துக்கலான்னாரு. அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ, ஒரு 3 ரூபா ஓகேயா போருமா அப்படின்னு கேட்டாங்க. 3 ரூபான்னு எதுக்கு, பஸ் சார்ஜா என்னன்னு? இல்லை வழக்கமாக பார்ட்டியில் சேர்றவங்களுக்கு நம்ம
அந்த மாதிரியான ஒரு மரியாதை பண்ணுவோம். 3C அப்படின்னாரு. அதெல்லாம் வேண்டாம், நான் பணத்துக்காகலாம் எங்கேயுமே வரமாட்டேன். அவங்க என்னுடைய ஒரு மூத்த சகோதரி போல் நினச்சி தான் நான் வரேன், வேறு எதுவாகவும் இல்லை. அதனால் அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம்னு சொல்லுங்கள், நான் என் காரில் என் பெட்ரோலை போட்டு வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு போனேன். வாங்க மிஸ்டர் சேகர் அப்படின்னாங்க. அது ஒரு விஷயம். அவங்க முதல் நாள் 92 சந்தித்ததுலேருந்து 2008 நான் அந்த கட்சியை விட்டு வெளியில் அனுப்பப்படும் வரை என்னை சந்தித்த எந்த நேரமும் மிஸ்டர் சேகர்னு சொல்லாமல் அவங்க என்னை பேசினதே கிடையாது. என்னை உட்காத்தி வச்சு பேசாமல் இருந்ததே கிடையாது. அப்படியே நான் மட்டும் நிற்கட்டோன்னு கிடையாது. மிஸ்டர் சேகர் உட்காருங்க அப்படிம்பாங்க. அப்படித்தான் நடந்தது. அது போனேன், கார்டு கொடுத்தாங்க, அவங்களே கார்டு கொடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி அசம்பிளிக்கு போயிட்டுருக்கேன், நம்ம பேசுவோம், பாக்கி எல்லாத்தையும் நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் பேசுவார் அப்படின்னு. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அப்புறம் ஒரு ஒரு விஷயமான என்னென்னு இல்லை, இந்த நம்ம குளோபல் ஹாஸ்பிட்டல் விஷயமா பெரியவா வந்து உங்ககிட்ட ரிமைண்ட் பண்ண சொன்னார் அப்படின்னு. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டார். அவங்க கிளம்பி போகிறாங்க. நான் அங்கே வந்து வெயிட் பண்ணுறேன் அவங்க கிளம்புற வரைக்கும். போனோடனே திண்டுக்கல் சீனிவாசனை போயிட்டு வழி அனுப்பிச்சிட்டு வந்தார். வந்தோடனே சொன்னார், தம்பி அந்த சங்கரமட விஷயம், அந்த ஹாஸ்பிட்டல் விஷயம்லாம் அம்மா நேரடியாக பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து எப்போ நம்ம கட்சியில் சேர்ந்துட்டீங்களோ நீங்கள் நம்ம கட்சியை மட்டும் பார்த்துக்கலாம், பாக்கியெல்லாம் அம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்புறம் அன்றைக்கி சாயங்காலமே போய் சங்கராச்சாரியாரை பார்த்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி, பெரியவா இது மாதிரி கட்சியில் பார்த்தேன், டிவிலெலாம் வந்தது, எல்லாம் பார்த்தேன், பேப்பரில் நியூஸ் வந்தது அப்படின்னா. இந்த அளவுக்கு சோஷியல் மீடியா கிடையாது. நான் சொல்கிறது 2004 சேர்ந்துட்டேன். அப்புறம் பெரியவா அந்த இது வச்சு நம்முடைய குளோபல் ஹாஸ்பிட்டல் பற்றி சொன்னேன். அதெல்லாம் நானே நேரடியாக பேசிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதனால் இனிமேல் நான் அதெல்லாம் பற்றி பேச முடியாது பெரியவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டேன். கட்சியில் உறுப்பினர் ஆகிட்டேன். உடனே படபடன்னு மீட்டிங்கு போடணும், உடனே இங்கே கூப்பிட்டு இது மாதிரி ஆன உடனே ஃபஸ்ட்டு மீட்டிங் என்னை கூப்பிட்டு போடணும்னு சொல்கிறது சேகர் பாபு தான். அது அண்ணே வந்துருங்கண்ணே, ஒரு மீட்டிங் இருக்குண்ணே, பேசிடலாம். பண்ணிடலாம், பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ட்ராமா டேட்லாம் இருக்குது. சாட்டர்டே சண்டே மாத்திரம் என்னால் நிச்சயமாக எங்கேயுமே மீட்டிங் வர முடியாது. அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் மாதம் ஒரு நாளைக்கு 10 மீட்டிங் மாதமாக, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னால் மீட்டிங் பேசுறதுக்கு டைம் இருக்காது எனக்கு. அதெல்லாம் பார்த்துக்கலாண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே அப்படின்ட்டாங்க. அப்புறம் இவங்க வந்து தலைமை கழகத்துக்கு வந்து சொல்கிறாங்க. அந்த பேச்சாளர்கள் லிஸ்டெல்லாம் பார்த்து சிஎம் சொல்கிறாங்க. சொல்லும்போது ஸ்ரீசேகர் அப்படின்ட்டு நம்பர் 1 போடுங்க அப்படின்ட்டு நம்பர் 1 ஸ்ரீசேகர் ஏதாங்க. ஏன்னா எஸ்எஸ் சந்திரன்லாம் இருக்காங்க, பாரம்பரியமான பேச்சாளர்கள் நிஜமாகவே. இன்ஃபேக்ட் ராதா ரவி எல்லாருமே இருந்தாங்க அப்போது. பட் நம்பர் 1 பேச்சாளராக போட்டாங்க. அதாவது என்னென்னா, நான் ஒருத்தரை கொடுக்கணுன்னா அந்த மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டது. நிறையா மீட்டிங்ஸ் பேசினேன், மாதம் 10 மீட்டிங் பேசுவேன். அதில் வந்து நமது எம்ஜிஆரில் விளம்பரம் கொடுக்கும்போது இது மாதிரி நமக்கு அந்த இதில் 2006க்கு முன்னாடி அது நம்ம மீட்டிங்லாம் பேசிகிட்டு இருக்கிறது. அப்போ ட்ராமா, என்ன மெகா வசூல்னு ஒரு ட்ராமா, அந்த ட்ராமா அரங்கேற்றம் பண்ணினேன். அந்த ட்ராமா ஆனால் அவங்க வந்து பார்க்கலன்னு வச்சுக்கோங்க. மெகா வசூல் அரங்கேற்றம், அரங்கேற்றம் பண்ணினேன் அந்த நாடகம். அதை பற்றி கேள்விப்பட்டாங்க. அது கூட பிரச்சார நாடகம் மாதிரி இருக்குது, இவன் ரொம்ப திமுகவுக்கு எதிராக கிண்டல் பண்ணி ட்ராமா போட்டிருக்காங்கலாம் விமர்சனம்லாம் வந்தது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ராமாவில், ஆனால் அது திமுக அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு நம்ம பண்ணுறது, அதை வச்சு பண்ணுறது. கலைஞரே பார்த்துருந்தாலும் அதை ரசித்து தான் சிரிச்சிருப்பார்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய
லெவல்ங்கிறது வேறு. அது 2004 மீட்டிங் ஆச்சு. இதை வச்சு 2006 எலெக்ஷன் வருது. இதுக்கு நடுவில் 4001வது நாடக விழா நடத்தினேன். 4001வது நாடக விழாவில் அன்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் வந்திருந்தார். ஆஸ் யூஷுவல் நமக்கு என்றைக்கும் வரக்கூடிய சுஜாதா, சோ, அப்புறம் வைரமுத்து அதில் வந்திருந்தார். அது 4001வது நாடகம் அது நடந்துச்சு. இதுக்கு அடுத்தது இது 5000வது நாடகம் தான். அதுக்கு அடுத்தது அது பார்த்துக்கலாம், அதுக்கு டைம் இருக்குது அப்படின்னு 2001 நாங்கள் எப்போவுமே வந்து 4001, 2001, 4001 அந்த மாதிரி வரணும்னு பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தா 4001 4300 ட்ராமா நடந்திருக்கும். பட் சும்மா 4001 அப்படின்னு தான் போடுவோம். கொஞ்சம் குறைச்சி போடுறதுனால ஒன்றும் தப்பு இல்லையே, ஜாஸ்தி தானே போடக்கூடாது அப்படின்ட்டு அந்த ட்ராமா ஃபெஸ்டிவல்லாம் பண்ணினோம். 2006 எலெக்ஷனுக்கு இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நீ மயிலாப்பூர் கேள். நான் எதுவுமே கேட்க மாட்டேன். எதுக்கு நான் கேட்கணும்? அதெல்லாம் கேட்கக்கூடாது. எத்தனையோ பேர் கட்சியில் இருக்காங்க. நான் இப்போ தான் சேர்ந்து ஒரு 2 வருஷம் கூட ஆகலை. அதுக்குள்ளே சீட்டு கொடுன்னு கேட்டால் நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் நல்லா இருக்காது, அதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டேன். அதில் சைதை வைத்தி அப்படின்னு அவர் நிறையா ஃபேமஸான ஒருத்தர். அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆவின் பால் அந்த ஊழல் வழக்கில் கூட அப்புறம் சிக்கிக்கிட்டார். அவரும் நிறைய மீட்டிங்லாம் போடுவார். அவரும் சொல்லல கட்டலாம். அவர் நாளைக்கு அவர் சொன்னார், அண்ணே இன்றைக்கி இந்த உங்களோட பேமெண்ட்டை நான் கொடுக்குறேன்னே, முதல்ல அட்லீஸ்ட் அம்மா பேர்லேயாவது கட்டுங்க. அது நான் கட்டுறேன், அம்மாவை மயிலாப்பூரில் நீ கட்டணும், நான் கட்டுறேன், எனக்கு நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு நான் நேரடியாக போய் ஒரு பணத்தை அவர் கொடுத்த பணத்தை அப்படியே கட்டிட்டு வந்துட்டேன். அதன் பிறகு 2006 அப்புறம் நம்ம இதுக்கு சங்கரன் கோயில் போயிருந்தேன். அங்கே பக்கத்தில் அங்கே ட்ராமா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சங்கரன் கோயில் போயிட்டு அங்கே சக்கரக்குழின்னு ஒன்று இருக்குது. அந்த சக்கரக்குழியில் போய் உட்காந்து ப்ரே பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போய் உட்காந்து ப்ரே பண்ணிவிட்டு வரேன். நெக்ஸ்ட் டே வந்தேன். இங்கே நெல்லை வசந்தன் அவருடைய அஸ்ட்ராலஜர், அவர்கிட்ட பேசிகிட்ருக்கேன். அவர் சொல்கிறார், ஏதோ கட்டம் போட்டுட்டு, என்ன நீங்கள் என்ன எம்எல்ஏ சீட்டு உங்களுக்கு கிடச்சிடும் போல் இருக்குது அப்படிங்கிறாரு. சார் நான் பணமே கட்டலை சார், 196 பேர் பணம் கட்டியிருக்காங்க. நான் போய் நான் என்னத்தை சீட்டு கேட்குறது? மைத்ரேயன் எல்லாரும் பணம் கட்டியிருக்காங்க சார், அது சரியாக வராது, நான் கட்டலை. இல்லை உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு உண்டு, 12,000 ஓட்டு இல்லை 1,200 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பீங்க அப்படின்னார். அது எப்படி சார் அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, கட்டம் சொல்லுது அவ்வளோதான் அப்படின்னேன். சரி சார் அப்படின்ட்டு நான் கிளம்புறேன், காரில் வரேன். என் ஒய்ஃபு ஃபோன் பண்ணுறா, என்னங்க உங்கள் பேர் ஏடிவியில் போடுது, மயிலாப்பூர் கேண்டிடேட் நீங்கள் தான். என்னது மயிலாப்பூர் கேண்டிடேட்டா? ஆமாங்க அப்படின்னு. ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையேன்னு. நேராக போய் அதெல்லாம் சீட்லாம் வேணான்னு சொல்லிவிடுங்க அப்படின்றா என் ஒய்ஃபு. அப்படியே இந்த தேனாம்பேட்டை கார்னரில் வந்தோம், அப்படியே லெஃப்ட்டு திரும்பி மவுண்ட் ரோடு பிடிச்சி நேராக போயஸ் கார்டன் போகிறேன். அப்போ தான் அவங்க பிரச்சாரத்துக்கு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. உள்ளேருந்து வரணும். வெளியில் ஒரு 100 பேர் நிற்கிறாங்க. ஏன்னா சிஎம் இல்லையா அவங்க, டிஜிபி அவங்க இவங்க நேராக இங்கே வந்து நம்ம மினிஸ்டர்ஸ்லாம் இருக்கிற இடத்துல நிற்கிறேன். ஓபிஎஸ்க்கு பக்கத்தில் நிற்கிறேன். கிட்டத்தட்ட அங்கேயே நமக்கும் சிஎம் அந்த வேனில் ஏறுற இடத்துக்கும் 100 அடி கேப் இருக்குது. பார்த்தா வந்தோடனே எல்லோரும் கும்பிட்டோன்னே அங்கேருந்து பார்த்து மிஸ்டர் சேகர் அப்படின்னாங்க. எல்லோரையும் விட்டாங்க. அப்படியே திகுன்னு யாருக்கு என்னாச்சுன்னு தெரியாது. நான் நேராக போனேன். என்னம்மா நான் சீட்டே கேட்கல, எனக்கு போய் சீட்டு கொடுத்துட்டீங்க, நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லைம்மா அதெல்லாம் இல்லை, நான் பணம் கட்டவே இல்லை. பணம் கட்டணும்னு சொன்னேன்னா இப்படி பேசுகிறேன், என்னத்தை சொல்கிறது சொல்லு. அது இல்லைம்மா 196 பேர் பணம் கட்டியிருக்காங்க. இப்போது எனக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னா முதல்ல அந்த 196 பேர் எனக்கு எதிரியாகிடுவாங்க. இவங்களை சமாளிச்சுட்டு தானே அப்புறம் போய் பிரச்சாரமே நான் பண்ண முடியும். அதெல்லாம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை தேர்தலில் செலவழிக்கலாம், என்கிட்ட பணம் இல்லைம்மா, தவறுவோம். பணம் செலவழித்து நிற்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கையோடு நான் இருக்கிறவன் நான். அப்படியே
உங்களை யார் பணம் செலவழிக்க சொன்னது? போங்க வேலையை பாருங்கள், ஓகே, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே நான் காரில் ஒரு பிள்ளையார் இது பொம்மை இது வச்சுருந்தேன், சிலை. காரில் ஒரு பிள்ளையார் சிலை வச்சுருந்தேன். அது மாதிரி ஏதாவது கல்யாணங்கள் இல்லைன்னா எங்கே போனேன், திடீர்னு ஒரு போனால் அந்த கிஃப்ட்டுக்காக அந்த சிலையை கொடுத்தேன். நீங்கள் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்கம்மா, நான் பிரச்சாரத்துக்கு போகலான்னு நினச்சேன். ஏன் நான் போனால் பத்தாதா, நீங்கள் வரணுமா? இல்லை நீங்கள் போனால் போருமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் நான் சசிகலாவை பக்கத்தில் பார்க்குறேன். அது வரைக்கும் நான் அவங்கள பார்த்ததே கிடையாது. இதுக்கு நடுவில் நான் பார்ட்டியில் சேர்ந்த உடனே பிராமின் அசோசியேஷன் நாராயணன் என்ன சேகர் இதில் சேர்ந்துட்டீங்க, சின்னம்மாவை பார்த்துடணும்ல அப்படின்னா. சார் எனக்கு எப்படி சார் ஒன்றுமே தெரியாது, நான் எப்படி சார் பார்க்க முடியும், அவங்க கூப்பிடாத நம்ம எப்படி போக முடியும், நான் வேணால் கேட்டுடுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் அவரே கேட்டிருக்காரு போல இருக்கு. அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை அதெல்லாம் அவர் என்னை பார்க்க வேண்டியதில்லை, வேணாம், அக்காவோட நேர தொடர்பு இருக்கும்போது என்னை பார்க்க வேணாம், இது தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா அது எப்படி சொல்கிறாங்க? தெரியாது சார், நீங்கள் தான் சொன்னீங்க, நீங்களே சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவங்கள பார்க்கல. இப்போ தான் பார்த்தேன், அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொன்னேன். அது வரைக்கும் நான் இப்போ என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது பாக்கி பேர் எல்லோரும் பொக்கையெல்லாம் கொடுக்குறாங்க, வாங்கி அப்படியே பக்கத்தில் போடுறாங்க. நான் கொடுத்த பிள்ளையார் சிலையை கொடுத்த உடனே அந்த பிள்ளையார் சிலையை மட்டும் வாங்கிக்கிட்டு சசி இதை வண்டிக்குள்ளே வச்சிரு அப்படின்னாங்க. அவ்வளோதான். அதுக்கு ஒரு முகமாற்றங்கள் எனக்கு என்னென்ன தெரியாது. அது ஆச்சு, கொடுத்தாச்சு, சீட்டு கொடுக்கப்பட்டு விட்டது. நான் தான் எம்எல்ஏன்னு. அதுக்குள்ள ஏற்கனவே நடுவில் சில பேர் எம்எல்ஏவை போட்டு மாற்றுவாங்கல்ல, நானும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுறேன். ஒருவேளை நம்மளை மாற்றினா மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு. ஒன்றும் மாற்றலை. அதுக்குள்ளே மயிலாப்பூர் கேட்டவங்கெல்லாம் கையில் சூட்கேஸை வச்சுக்கிட்டு எப்படியாவது அவர் எடுத்துகிட்டு என்னை போடுங்க அப்படின்னு போய் அந்த சில இந்த தினகரன் அது மாதிரி இருக்கிறவங்கள பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, வேறு யாராவது கேண்டிடேட் போட்டால் மாற்றலாம், இது அம்மா போட்ட கேண்டிடேட் எப்படி மாற்ற முடியும், அதெல்லாம் மாற்ற முடியாது, வீணான சிக்கல் ஆகிடும் அப்படின்ட்டாங்க. ஸோ கன்ஃபார்ம்டாக நம்ம தான் தெரிஞ்சு மயிலாப்பூர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் பார்க்க ஆரம்பித்தேன். தொடர்ந்து பேசுவோம், ஓகேயா? யாராவது என்கிட்ட பேசணுன்னா 9841023545 கூப்பிடுங்க. SVES50 TV லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் சந்திப்போம்.